ஹாய் ஹலோ செல்லம் சார் எப்படி இருக்கீங்க? ஃப்ரம் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடிஎஸ்ஓடி 4FF ஆன ஹயாங் லைன்ஸோட த கேங் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பட் பக்கத்தாங்க பார்த்துருந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அண்ட் இன்ஸ்டாகிராம் டெலிகிராமோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கடா. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம கேர்ள்ஸ் 4 பேர் தான் காமிக்கிறோம். இயர்லியாகவே எழுந்திரிச்சு காலேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு கரெக்டாக காலேஜோட டைமிங்க்கு காலேஜுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. அங்கே வாட்ச்மேன் மட்டும் அங்கே வந்து கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவர் ரிலாக்ஸாக உட்காந்துருக்காரு. ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே பார்க்குறாங்க அங்கங்கே மட்டும் பசங்க வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸ்டாஃப்ஸ் யாருமே வெளியே இல்லை. இதை பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து என்ன அவ்வளோதான் பசங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே 4 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு அங்கே இருக்க வாட்ச்மேன் கிட்ட, அண்ணா கேட்டோட டைமிங் என்ன, எப்போ நீங்கள் கேட்டை க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க 9 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிடுவாம்மா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. 9 o'clock இப்போ டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு 8:30 அதாவது 7 o'clock வந்து காலேஜ் வந்து கேட் ஓப்பன் ஆகிடும். ஸோ க்ளீனிங் ஒர்க்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு 8:30 ஸ்டூடெண்ட் உள்ளே வந்து வர ஆரம்பிச்சிடுவாங்க. 9 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம ஷாலில் ஸோ வந்துட்டு சரி ஓகே இப்போயே கேட்டை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, மேம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ தானே 8:30 ஆச்சு, இப்போ தானே டோரே ஓப்பன் பண்ணியிருக்கோம், நீங்கள் என்ன க்ளோஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே இருக்க வாட்ச்மேன் வந்து கேட்க, நான் சொல்கிறத செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி வேறு வழி இல்லை, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுமே கேட்டை க்ளோஸ் பண்ணாங்க. ஏன்னா இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்னு தெரியும். சரின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணேன். ஸோ வந்துட்டு நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு சரி ஓகே நான் ஸ்டாஃப் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ வந்து ஸ்டாஃப் ரூம் போகிறாங்க. நம்ம வந்துட்டு நிவி வந்து நான் வந்து லைப்ரரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைப்ரரி போகிறாங்க. நம்ம வந்துட்டு யூனால நாங்கள் ப்ளே கிரவுண்ட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ளே கிரவுண்ட் வந்து போயிடறாங்க. 4 பேரும் 4 சைடு வந்துட்டு போயிட்டாங்க. அண்ட் வந்துட்டு நம்ம ஸ்ரீ சைடு காமிக்கிறோம். ஸ்ரீ உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஜாலியாக அப்படின்னு சொல்கிறது அவங்க மொபைல்ஸாக பார்க்குறாங்க. ஒருத்தர் வந்துட்டு மார்னிங்கே வந்து உட்காந்து தூங்கிட்டு இருக்குது. சிலர் வந்து எல்லாத்தையும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அது ஒரு ஸ்டாஃப் ரூம் மாதிரியே இல்லை, எல்லாமே அங்கங்கே கிடக்கு, கொஞ்சம் கூட நீட்னஸே இல்லை. பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஸ்ரீ ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட் அது எல்லாத்தையும் ஃபோட்டோ அண்ட் வந்துட்டு வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்துகிட்டு அவங்க ஒன்றுமே பண்ணல. இவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், அதாவது நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும் ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப் ஓப்பன் பண்ணி இவங்க எடுத்த ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாத்தையும் வந்துட்டு அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் டைப் பண்ணுறாங்க. இப்போ மட்டும் நீங்கள் கரெக்ட் டைமுக்கு உங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒழுங்காக நீங்கள் கிளாஸ் எடுக்கலைன்னா இந்த விஷயத்தை வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு அண்ட் வந்துட்டு இந்த வந்து காலேஜோட பிரின்ஸிபலுக்கும் வந்துட்டு நான் சென்ட் பண்ணிடுவேன். ப்ரொஃபஸர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கூட வந்து கேர்ஃபுல்லாக இல்லாமல் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்துட்டு அவங்களோட ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த விஷயத்தை வந்து நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் வந்து போகிறாங்க. இது வந்து எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் போகல. அங்கங்கே வந்துட்டு மொபைல்ஸ் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் அதை பார்த்துட்டு யார் பண்ண வேலை இது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு நம்ம ஸ்ரீ வந்து எதுவுமே பண்ணல. அவங்களோட டேபிளை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து போட்டுட்டு அவங்க சட்டுக்கு வந்து அவங்களோட திங்ஸு அவங்க இப்போ எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, நோட்ஸு சில கரெக்ஷன்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ நீ தான் அதை போட்டதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக ஒரு பர்சன் எந்திரிச்சு வந்துட்டு ஒரு மாதிரி லந்தா பேக்கே போல அந்த மாதிரி வந்துட்டு நீ தான் போட்டதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா. ஆமாம் நான் தான் போட்டேன். நீங்கள் வந்துட்டு கிளாஸ் டைம் 9 o'clock இல்லை, ஸோ எல்லாருமே கிளாஸ்க்கு கிளம்புங்க, ஸோ இன்னும் வந்துட்டு 10 minutes தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ரீ வந்து அவங்களோட புக்ஸை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க கிளாஸ்க்கு போகிறதுக்காக. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் ஓ நீ சொன்னால் கேட்டுருவோமா, இங்கே இருக்க வந்துட்டு பிரின்ஸிபல் சொன்னாலே கேட்க மாட்டோம், நீ சொல்கிறத நாங்கள் எல்லாம் கேட்கணுமா, ஏய் போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு கேர்ள் ஸ்டாஃப் தான் சொல்லவும் வந்துட்டு ஸ்ரீ வந்துட்டு ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமாக கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்ரீக்கு வந்து இந்த மாதிரி கோவப்பட்டு ஆர்குமெண்ட் பண்ணி கத்துற பழக்கம்லாம் கிடையாது. நார்மலாக தான் கேட்பாங்க. ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது, அது உங்களுக்குலாம் வந்து தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, ரெஸ்பெக்ட் உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்து இந்த மாதிரி ஒர்க்லாம் பார்க்க மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி மட்டும்தான் ஃபுட்டேஜ் வந்து எடுத்தேன். இப்போ தான் தெரியுது நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டீங்கன்னு. இதையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ஸோ இதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதையுமே வந்து அந்த குரூப்பில் வந்து போடுறாங்க. போட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க சைட்டுக்கு வந்துட்டு ஒரு இமெயில் க்ரியேட் பண்ணி அவங்களோட இமெயில் ஐடியிலேருந்து கவர்மெண்ட் சைடுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்து பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா வந்துட்டு இந்த வீடியோஸு ஃபோட்டோஸு இந்த வாய்ஸ் நோட்டை எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி இருக்க ஸ்டாஃப் இப்படி இருக்கும்போது எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக இருப்பாங்க, நீங்கள் எப்படி இந்த காலேஜை க்ளோஸ் பண்ணலாம், இதுக்கு மெயின் ரீசனே வந்து இங்கே இருக்க வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான். இந்த ஸ்டாஃப்னால தான் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கெட்டு போகிறாங்க. அண்ட் வந்து இந்த காலேஜை மூடிங்க அப்படின்னா இந்த ஸ்டாஃப் மற்ற காலேஜுக்கு போனாலும் மற்ற காலேஜ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த காலேஜை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு இவங்களை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பெரிய மெயில் வந்துட்டு டைப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் நான் உங்ககிட்ட பேசியிருக்கோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த மெயில்
ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து பார்க்க அவ்வளோதான் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் சரியான ஷாக்கு. பிகாஸ் இது மட்டும் கவர்மெண்ட்டுக்கு போச்சுன்னா கவர்மெண்ட் இவங்க மேலே பிளாக் மார்க் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களால எங்கேயுமே ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ அதை பார்த்தோன்னே வந்துட்டு என்னவா செஞ்சாலும் செஞ்சிருவா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே டக் டக் டக்குன்னு வந்துட்டு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து போயிட்டாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஒரு கோவமாக வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பக்கத்தில் அந்த டேபிளை வந்து ஒரு தட்டு தட்டுறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கா, ஓவராக பண்ணிகிட்ருக்கா, இன்றைக்கி தானே வந்த என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டேபிளை தட்டவும் வந்துட்டு அந்த டேபிளில் வந்துட்டு அங்கே இருக்க புக்ஸ் எல்லாமே வந்துட்டு கீழே விழுந்துருது. நம்ம ஸ்ரீ வந்து பார்த்துட்டு அவங்க எதுவுமே பேசலை, நார்மலாக அப்படியே ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் வந்துட்டு அந்த கேன் இருக்கும் இல்லையா, வாட்டர் கேன் வந்துட்டு போடுவாங்கள்ல, ஸோ எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு வாட்டர் கேன் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்து அப்படியே தூக்கிட்டு இருக்காங்க. தூக்கிட்டு வந்துட்டு அந்த பர்சன் வந்து நம்ம ஸ்ரீ அடிக்க வரவும் அதை வச்சுட்டா அப்படி அது ரொம்ப பெரிய வெயிட்டு, ஸோ அதை வச்சு அடிச்சிடுறாங்க. அந்த அந்த இது வந்து ஃபுல்லாக தண்ணி எல்லாம் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் மேலே எல்லாம் பட்டு அங்கே இருக்க டேபிள் அங்கே இருக்க நோட்ஸ் எல்லாமே நனைஞ்சு போயிடுது. ஒரு பார்க்க வந்து சிம்பிளாக தான் இருக்காங்க, பட் அவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கி அடிக்கிற அளவுக்கு அவ்வளோ வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாம் பயந்துட்டு ஓடிடுறாங்க. அடி வாங்கினவன்லாம் வந்துட்டு ஐயோ என் கை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு கீழே உட்காரா. என்ன சார் ரொம்ப அடிபட்டுருச்சா, நான் வேணா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப காமாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு சரி ஓகே, இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது, கிளாஸ் வேறு இருக்குது, நீங்கள் கிளாஸ் போகிறீங்களா இல்லை நான் கவர்மெண்ட்டுக்கு மெயில் போடட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப காமாக கேட்டுட்ருக்காங்க. இதை கேட்டோன்னு என்ன செஞ்சிடும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்டாஃப் மிச்ச ஸ்டாஃப் எழுந்திரிச்சு ஓடிடுறாங்க. அங்கே யாருமே இல்லை, ஸ்டாஃப் ரூமே ரொம்ப க்ளீனாக நீட்டாக ஆகிடுச்சு. ஸோ இதை பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா வந்து அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் மட்டும் தான் போயிருக்காங்க, பட் அங்கங்கே திங்ஸ் எல்லாம் கலைஞ்சு போய் கிடக்கு. இப்போ வேறு அந்த பெரிய கேனை வச்சு வாட்டர் கேனை வச்சு அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு அங்கங்கே சிந்தி புக்ஸ் நோட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இதை வேற க்ளீன் பண்ண ஆள் வைக்கணுமா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. திரும்பவுமே இவங்க ஸ்டாஃப் குரூப் இருக்குல்ல, அங்கே வந்து மெசேஜ் போட்டுட்ருக்காங்க. உங்களோட கிளாஸ் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்க இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும், உங்களோட பிளேஸை நீங்கள் தான் நீட்டாக வச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிக்கையும் ஃபோட்டோ எடுத்து அவங்க வந்துட்டு குரூப்பில் போட்டு விட்டுறாங்க. இவ செஞ்சாலும் செய்வான்ற மாதிரி தான் அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாம் ஒரே நல்ல பீதியாகி உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஸ்ரீ வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, பார்க்க அமைதியாக இருக்காங்க, ஆனால் இப்படி ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. சரி புழுப்பூச்சி அடித்தா வந்துட்டு போயிடும், மிரட்டினா போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நினச்சிருப்பாங்க. பட் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அப்படியே நம்ம யூனா சைடு தான் காமிக்கிறோம். யூனா நேராக ப்ளே கிரவுண்டுக்கு தான் போயிருப்பாங்க, பேக் சைடு தான் இருக்கும். போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே வந்து மார்னிங் டைமே பசங்க எல்லாருமே வந்துட்டு பார்க்கிங்கில் போயிட்டு வண்டியை போடாமல் அந்த கிரவுண்ட்லேயும் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு அந்த பைக்ஸை வந்து நிறுத்திட்டு அதுக்கு மேலே சில பசங்க உட்காந்துருக்காங்க. அவங்க கையில் வந்துட்டு சிலர் வந்து ஸ்மோக் பண்ணிட்டுருக்கான், ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். அவனுங்களோட ஹேர் ஸ்டைலாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த கலரிங் பண்ணிவிட்டு ஒழுங்காக வந்து ஹேர் கட் பண்ணலாம், அவ்வளோ வந்துட்டு ஒரு எப்படி ஒரு காலேஜ் பசங்க அப்படின்ற மாதிரியே சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்கா. நம்ம வந்து யூனா வந்துட்டு அப்போ இங்கே தான் வந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க, அப்போவே நினச்சேன்டா நான், நேற்று நைட்டே நான் பார்த்தேன் அங்கேருந்து ஏதோ தப்பாக இருக்குது இந்த கிரவுண்டுலன்னு, இப்போ தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா அங்கங்கே சிகரெட் அந்த ஸ்மோக் பண்ணிட்டு போட்டது, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போட்ட பாட்டில்ஸ் எல்லாமே அங்கங்கே கிடக்கு. கொஞ்சம் கூட க்ளீனிங் ஒர்க்கே கூட நடக்கல போல இருக்குது, எல்லாமே அப்படி அப்படியே கிடக்கு. அதை வந்துட்டு சொல்ல, ஏய் யார் நீ இங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்கா, போயிட்டு ஒழுங்காக கிளாஸ் அட்டன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பையன் சொல்ல, ஏய் என்ன இங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இன்னொரு பையன் வந்துட்டு நம்ம யூனாவை கூப்பிட்றான். யூனாக்கா இல்லை எதுவுமே பேசல, அவங்க சைலண்ட்டாக போயிட்டு அந்த பையன் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காங்க. அந்த பையன் வந்துட்டு அப்படி இந்த ஸ்மோக் பண்ணிட்டு அந்த புகையெல்லாம் வந்து யூனா மேலே வந்துட்டு அப்படி அது இது பண்ணிட்டு இருக்கானா. அவங்க ஒன்றுமே பண்ணல, பலார்னு கண்ணத்தை சேர்ந்து ஒன்று வைக்கிறாங்க. அந்த பையனுக்கு 5 விரலும் அப்படி பதிஞ்சிருது. அவன் வந்து ஏய் இவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையன் எங்கள் பசங்க வேலையை நீ கை வச்சிருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த பைக்கில் உட்காந்துட்டு இருக்க பசங்களாம் எழுந்திரிச்சு வராங்க. டேட்டிங்களே, நான் அவன்கிட்ட ஏதாவது பேசினானா அவனாக தான் வந்து என்கிட்ட பேசினான், அதுவும் மரியாதையாக பேசினானா இல்லை, இங்கே வா, அவன் என்ன என் தம்பியா இங்கே வான்னு சொல்கிறதுக்கு, அப்போ இங்கே வா அப்படின்னா தம்பி தானே சொல்லுவாங்க. அதான் என் தம்பி இந்த மாதிரி இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால தான் கணத்தில் 2 வச்சேன். ஆமாம் என்ன ஹேர் ஸ்டைல் இவ்வளோ கேவலமாக இருக்குது, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கெட்லேருந்து ஒரு பிளேடு மாதிரி இருக்குது, அதை எடுக்கிறாங்க. எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வாடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க ஷர்ட்டை பிடிச்சிட்டு முடியும் ஒரு கையில் வந்துட்டு பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வந்துட்டு அந்த முடியை வந்துட்டு அவங்க அதை வந்து அந்த எடுப்போம் இல்லையா, அந்த சேவ் பண்ணி விட்டுட்டு இருப்போம், அந்த மாதிரி முடியை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிட்டு இருக்கோங்க. அவனுக்கு அப்படி எப்படி சொல்கிறது, அவன் ஆடுனா அப்படின்னா அவன் தலையில் வந்து பிளேடு பட்டுரும், ரத்தம் வந்துடும் அப்படி சொல்லிட்டு அவன் ஆடாமல் நின்றுட்டு இருக்கான். விடு அப்படின்னு இருக்கான். அங்கே இருக்க பசங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவனை விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் கிளாஸில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு நடந்த இதே தான் உங்களுக்கும், ஏன்னா உங்கள் தலையும் அப்படி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அங்கே இருக்க பசங்களாம் பயந்துட்டு ஓடிடுறானுங்க. ஸோ வந்துட்டு இல்லை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பசங்களாம் வந்துட்டு அடிச்சு பிடிச்சி கிளாஸ்க்கு
கிளாஸ்க்கு ஓடிடுறானுங்க. இங்கே இருக்க அந்த பையன் தான், ஏய் என்னை விடு என்னை விடு என்னை விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி சரி, எனக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் என்ன சலூன் கடையை வச்சு நடத்திட்டு இருக்கேன், உனக்குலாம் இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு, நீ இதை பண்ணிக்கோ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட் இருக்குல்லையா அதை வந்துட்டு அந்த பையன் கையிலே கொடுப்போம். அந்த பையனுக்கோ அவ்வளோ காண்டாகுது. ஏன்னா பிகாஸ் வந்து ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு முடி எடுத்துட்டாங்க, இவனா இன்னொரு சைடு மட்டும்தான் இருக்கு அவங்களுக்கு. அதை பார்த்தோன்னே வந்துட்டு அவனுக்கு மனசே இல்லை. இப்படியே வந்து கிளாஸ்க்கு போனோம், அவ்வளோதான் முடிஞ்சு. அங்கே இருக்க பசங்கள்லாம் செம்மையாக கலாச்சிடுவானுங்க. ஏன்னா இவனுங்களுக்குன்னு ஒரு கேங்குக்கான ஒரு பவர் இருக்கும் இல்லையா, இவனுங்களை பார்த்தாலே பயப்படுவானுங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அதனால வந்துட்டு இவனுக்கு அவ்வளோ இதாக இருக்குது, அவனால் அந்த சைடே போக முடியல. அப்போ நம்ம இவனை வந்து 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சிருப்பாங்க, என்ன நீ என்ன போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குது, போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடிட்டான். பிகாஸ் வந்து இங்கேருந்து இன்னும் வந்து ஏதாவது பண்ணிடுவாளோ, ஆல்ரெடி பாதிமான மரியாதை போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனை அங்கேருந்து ஓடிட்டான். நம்ம வந்து இவனை வந்து ரொம்ப கஷ்டம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் எப்படின்னா வந்துட்டு ப்ளே பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரூமு. ஸோ வந்து பார்த்துட்டு என்னது இந்த ரூமு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்துட்டு விளையாடுறதுக்கு எல்லா திங்ஸுமே இருக்குது. பார்த்தா எல்லாமே வந்துட்டு ஓல்டான இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ண மாதிரியே இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது அப்படி இப்படியே கிடக்கிற மாதிரி இருக்குது. அதை கூட க்ளீனாக ப்ராப்பராக வந்துட்டு எதுவுமே வந்து க்ளீன் பண்ணி வைக்கல, அப்படியே கிடக்கு. அதை பார்த்தோன்னே வந்துட்டு யூனாக்கு அது சரி படிப்பு தான் ஒன்றும் இல்லைன்னு பார்த்தேன், ஸ்போர்ட்ஸுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் எடுத்து அப்படியே அந்த தூசியாக இருக்குது அதை தட்டி விட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஸ்ரீ வந்துட்டு மிரட்டி அமைச்சிருப்பாங்களே, அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு வராங்க. கரெக்டாக வந்துட்டு கேமிங்கான ஒரு ஸ்டாஃப்மே உள்ளே வராரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கோமா கத்த, ஓ சார் நீங்கள் தான் இங்கே கேம்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறவரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ்க்கான வந்துட்டு ப்ரொஃபஸரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஐயோ என்ன பண்ணுங்கன்னா திரும்புகிறாங்க. ஆமாம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பெர்மிஷன் எல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு தெரியாது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அந்த பர்சன் வந்து கேட்க, ஓ கரெக்ட் இல்லை, சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன எல்லாமே பழைய திங்ஸாக இருக்குது, நீங்கள் புது திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க, அது வாங்கி வச்சுருக்கோம் இது வாங்கி வச்சுருக்கோம், எங்ககிட்ட இவ்வளோ வகையான வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு கேள்விப்பட்டேன். எங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லையே சார், எங்கே சார் அதெல்லாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவனா வந்துட்டு கேட்டுகிட்டே அவங்க கையில் ஒரு பால் இருக்குது, அதை வச்சு விளையாண்டுட்டே அவங்க முன்னாடி போய் கேட்டுட்டு இருக்காங்க. இதான் புது திங்ஸு, என்ன நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, இங்கே நான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்க்கான வந்துட்டு இதான் நீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அந்த பர்சன் வந்து கேட்குறாங்க. ஐயோ சார் யார் வேணாலும் கேட்கலாம் சார், உங்ககிட்ட தானே கேட்க முடியும், ஏன்னா நீங்கள் தானே இப்போ ஸ்போர்ட்ஸ்க்கெலாம் இன்சார்ஜ், அப்போ உங்ககிட்ட தானே கேட்க முடியும், சீக்கிரம் நீங்கள் அதுக்கானதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா நான் இங்கே வந்து கிளம்புவேன், ஏன்னா எனக்கு கிளாஸ்க்கு வேறு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம யூனோ வந்து கேட்க, அது வந்து அதெல்லாம் உங்ககிட்ட காமிக்க முடியாது, நான் வந்து பிரின்ஸிபல் கிட்ட எல்லாமே ஹேண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓ பிரின்ஸிபல் கிட்ட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல, ஆல்ரெடி பிரின்ஸிபல் எங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு நீங்கள் இங்கே என்ன வேணாலும் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாரு, பிரின்ஸிபல் உங்களை கேள்வி கேட்குறாரோ இல்லையோ நான் கேள்வி கேட்பேன், எங்கள் ப்ரூஃப் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களோட டோனே ரொம்ப சேஞ்ச் ஆகுது. பிகாஸ் வந்து பொறுமையாக தான் கேட்டுப்பாங்க, அவங்களுக்கு இது மேலே வந்துட்டு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி காண்டாயிடுச்சா, அதனால கேட்கவும் அவன் வந்து அது 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 வந்து அப்படின்னு என்ன எல்லாத்தையும் வந்துட்டு உன்னோட அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டேன் அப்படி தானே, கேட்பார் உனக்கு ஜஸ்ட் 1 டே டைம், நாளைக்கு இதே டைமில் நான் இங்கே வந்து பார்ப்பேன், அப்போ நீ என்னெல்லாம் கணக்கு காமிச்சிருக்கோ அது எல்லாம் இந்த ப்ளேஸில் இருக்கணும், அண்ட் அது மட்டும் இல்லை இங்கே ஸ்டூடெண்ட்ஸு ப்ளே பண்ணணும் புரியுதா, அப்படி இல்லைன்னு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்கல்ல அதை வந்து காமிச்சு ஆல்ரெடி ஒருத்தி குரூப்பில் போட்டு கதற விட்டுட்ருக்கா. இதை நான் அவளுக்கு காமிச்சேன்னு வச்சுக்குவேன், டேரெக்டாக குரூப்பில் என்ன போட மாட்டா, நேராகவே கவர்மெண்ட்கே அனுப்பிச்சிடுவா, எப்படி வசதி அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்டுட்டு அவங்க எதுவுமே வந்துட்டு போயிட்டு வரேன்னு கூட சொல்ல, நேராக ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க வெளியே வந்து நின்றுட்டுருக்காங்க. மாதிரி சொல்லிட்டு அவங்க சார் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இவனுக்கு அப்படி செம்மையாக ஸ்வெட் ஆகுது. ஸோ வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, பிகாஸ் இந்த மாதிரி அதை வாங்கணும் இது வாங்கணும் சொல்லியே அவர் வந்து அவருக்கான செலவை மட்டும் பார்த்துக்கிட்டு அவரோட அக்கௌண்ட்டில் போட்டு போயிடாரு, சும்மா கணக்கு மட்டும் காமிச்சிட்டு போயிடாரு. ஸோ வந்துட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறது, ஒன் டே தான் இருக்கே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படி பல்ல கடிச்சு நின்றுட்டு இருக்காரு. அதர் ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து நிவி சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம நிவி வந்துட்டு நேராக அந்த எப்படி சொல்கிறதுனா லைப்ரரிக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வந்துட்டு அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே உட்காந்துருக்கான். ஒரு சைடு சில ரொமான்ஸ் பண்ணுறாங்க, ஒரு சைடு உட்காந்து அங்கேயே ஸ்மோக் பண்ணுறான், ஒரு சைடு ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். அது லைப்ரரியாக வேறு எதுவுமான்னு தெரியல. அங்கே சைலண்ட்டாக இருக்கிற ஒரு பிளேஸில் ஒருத்தன் பாட்டு கேட்டுட்ருக்கான். அதுவும் ஹையான வந்துட்டு அந்த ஒரு ரொம்ப சவுண்டு வச்சு கேட்போல ஸ்பீக்கர்லாம் வச்சு அந்த மாதிரி கேட்டுட்ருக்கான். இங்கேயா அந்த லைப்ரரி அட்மிட் வந்துட்டு அவர் சாட்டுக்கு வந்துட்டு கால் மேலே கால் போட்டு அப்படியே பின்னாடி வந்து கையெல்லாம் கட்டிட்டு அப்படியே படுத்துருக்காரு. அதை பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம இவக்கு சரியான காண்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையே இல்லை. பக்கத்தில் வந்துட்டு ஒரு
எப்படி சொல்கிறதுனா ஒரு கட்டை மாதிரி தொங்கிட்டு இருக்கேன்னா அது ப்ராப்பராக அந்த பில்டிங்கே இல்லை. ஸோ வந்துட்டு ஒரு பெஞ்சு, அந்த பெஞ்சில் கட்டை வந்து தொங்கிட்டு இருக்கு. அந்த கட்டை புட்டிங்கி ஒரே அடி தான். அது அப்படி எப்படி சொல்கிறதுனா அந்த சேரில் சாஞ்சிட்டு இருந்திருப்பார்ல, அவரோட தலையிலே போய் விழுகுது. நல்ல வேளை அவருக்கு ரத்தம் மட்டும்தான் வரல, செம்ம அடி. அவருக்கு அம்மா அப்படின்னு கத்த அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே திரும்பி பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து இவன் தலையை பிடிச்சி நின்றுட்டு இருக்கான். லைட்டாக மட்டும் ப்ளீட் ஆகுது, ரொம்ப ரத்தம் வரல, பட் லைட்டாக மட்டும் ரத்தம் வருது. அதை பார்த்தோன்னே வந்துட்டு எல்லாருமே வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து சிகரெட்லாம் பிடிச்சிட்டு இருக்கானா. ஸோ அவன் வந்துட்டு திரும்ப அந்த பக்கத்தில் அந்த புக்கு இருக்கும்ல, அந்த புக்கை பார்த்துட்டு அந்த புக்கில் வந்துட்டு அந்த புகையில் அந்த எப்படி சொல்கிறது, சிகரெட்டை தட்டுவோம்ல, அந்த தூசி விழுகிறதுக்காக தட்டுவோம்ல, அந்த மாதிரி தட்ட போகிறான். இதை பார்த்தோன்னே இன்னும் கோவம் வந்துருச்சு அவன் வந்து நிவிக்கு. அவங்க வந்து நேராக வந்துட்டு பக்கத்தில் இருக்க சேரை தூக்கி அவன் கை மேலேயே போட, கையை வந்துட்டு கையில் இருக்க அந்த சிகரெட் வந்து கீழே விழுந்துருச்சு. அவன் கை வந்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துடுறான். அப்போது பேக்ஸில் அந்த லாஸ்ட் டைம்லேருந்து ஒரு பர்சன், ஒரு பையன் அந்த ஒரு பொண்ணோட எந்திரிச்சு வரான். என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு எந்திரிச்சு வரான். யார் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுகிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். ஓ லவ் பேர்ட்ஸு, என்ன லவ்வா அப்படின்ற மாதிரி கேட்க, அது வந்து மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு பயப்படுறா. ஸோ வந்து பக்கத்தில் இருக்க பையன், நீ எதுக்கு பயப்படுற, நீ என்னோட லவ்வர் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி ரோடாக பேசுகிறான். ஓ லவ்வர் இந்த வயசில், ஓ ஓகே ஓகே ஓகே, எத்தனை வயசாகி எனக்கே நாள் எல்லாமே சுற்றிட்டு இருக்கா, நீ லவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு பக்கத்தில் அந்த புக்ஸெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ட்ராலி மாதிரி இருக்கும். அதை அப்படி தள்ளி விட 2 பேருமே வந்துட்டு கையை பிடிச்சி நின்றுட்டு இருப்பாங்க. இதை தள்ளி விடவும் வந்துட்டு அவங்க கையில் பட்டு அவங்க 2 பேருமே கையை வந்துட்டு உதறிட்டு ஐயோ வலிக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கேன், யார் ஃபஸ்ட்டு நீ, உன்னை யார் இங்கே உள்ள விட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கத்துறாங்க. ஸோ வந்துட்டு அங்கே இருக்க வந்துட்டு ஒரு பையன், அப்படியா நான் தான்டா இங்கே வந்திருக்கேன் மேக்ஸ் ப்ரொஃபஸர், அதான் என்னோடய ஸ்டூடெண்ட்லாம் கிளாஸில் இல்லையா, அதை அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். சரி கிளம்புங்க, அதுக்கு முன்னாடி இங்கே எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறீங்களா, அப்படி ஒரு மாதிரி இது லைப்ரரியாக வேறு எதுவுமானு தெரியல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க, நெக்ஸ்ட்டு போய் எல்லாத்தையும் படிக்கலாம், ஓகே சீக்கிரம் டைம் இல்லை சீக்கிரம் க்ளீன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே இருக்க பசங்களாம் நாங்கள் க்ளீன் பண்ணுமா, நான் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பையன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக கத்துறான். இரு யார் நீ, ஸ்டூடெண்ட்டு தானே, இங்கே இருக்க எல்லா வந்துட்டு திங்ஸையும் நீ தானே வந்துட்டு இந்த மாதிரி ஆக்குனா, அப்போ நீ தானே க்ளீன் பண்ணும், யார் தப்பு பண்ணாங்களோ அந்த தப்பை அவங்க தான் வந்துட்டு கரெக்ட் பண்ணும். ஸோ அதனால் இதை எல்லாத்தையும் நீ இப்போ க்ளீன் பண்ணுற இல்லைன்னு வச்சுக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஒரு கட்டையை வச்சு அடிச்சிருப்பாங்களா, அந்த கட்டையை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு சீக்கிரம் க்ளீன் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்ல அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேறு வழி தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் அடிபட்டிருக்கும், இல்லை வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு புக்ஸ் எல்லாம் அந்தந்த ப்ளேஸில் எடுத்து வைக்கிறது அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பையனை ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையனை வந்து அந்த குரூப் கேங்காக வந்துட்டு அடித்து அந்த பிளேஸ் எல்லாம் பிளட்டாக இருக்கும் இல்லையா, அந்த ரெட் கலரில் அப்படியே அந்த பிளேஸில் வந்துட்டு அப்படியே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க வந்துட்டு அந்த அட்மின் கிட்ட, இங்கே பாரு நாளைக்கு இது இருக்கவே கூடாது, முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீ இதை க்ளீன் பண்ணியிருக்க, ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி ஒரு மாதிரி கலரையாக ஒரு மாதிரி டட்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீவி வந்து அவங்க வந்து எந்திரிக்கிறாங்க. ஏன்னா பசங்க எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. சரி எல்லா கிளாஸ்க்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே ஒரு மாதிரி கோவமும் முறைச்சிக்கிட்டே போகிறாங்க. நீ என்கிட்ட மாட்டாமையா போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா இவனுங்க ஒரு கேங்கு அண்ட் வந்துட்டு அந்த இங்கே பார்த்தோம் இல்லையா, ஸோ வந்துட்டு கிரவுண்டில் ஒரு கேங் பார்த்தோம்ல, இவங்க 2 பேரும் வந்து ஆப்போசிட் கேங், இவங்க ஒரு கேங் இவங்க ஒரு கேங்கு, அவங்களுமே வந்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ வந்து அதாவது யூனா சைடுமே ஒரு கோவத்தில் தான் போகிறாங்க, நிவி சைடும் ஒரு கோவத்தில் தான் போகிறாங்க, நம்ம ஸ்ரீ சைடு ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கோவமாக இருக்காங்க, எல்லாருமே வந்துட்டு கிளாஸ்க்கு வந்துட்டு போயிடறாங்க. அப்படி இந்த சைடு நம்ம ஷா சைடு காமிச்சோம் அப்படின்னா நம்ம ஷா வந்துட்டு அப்படியே கேட் கிட்டே நின்றுட்டே இருக்காங்க. டைம் ஆகுது கரெக்டாக ஒரு எப்படி சொல்லுது ஒரு 9 o'clock ஆக போகுது, கரெக்டாக 9 o'clock ஆக போகுது. அப்போ தான் வந்துட்டு ஒரு கேங்கு காரில் வந்துட்டு இருக்கு, காரு பைக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 காரு ஒரு 2 பைக்கில் வந்துட்டு பசங்க வந்து உள்ளே என்ட்ராகிறாங்க. ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேர்ள்ஸ் தான். ஸோ வந்து 3 கேர்ள்ஸ் வந்து கார் ஓட்டிகிட்டு வராங்க, பின்னாடி வந்து அவங்களோட இதுதான் போல இருக்குது, டீம் தான் போல இருக்குது. அங்கே வந்துட்டு ஒரு 2 பசங்க வந்துட்டு பைக்கில் வந்துட்டு வரானுங்க. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது, கேட் வந்து க்ளோஸில் இருக்குது. அங்கே இருக்க வாட்ச்மேன், மேம் நான் வந்து ஓப்பன் பண்ணி விடுறேன், அவனுங்க வந்து கேட்டே உடச்சிருவானுங்க, ப்ளீஸ் மேம் நீங்கள் ஓப்பன் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க வந்துட்டு வாட்ச்மேன் வந்து கத்த, சரி ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கேட்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டாக கேட் ஓப்பன் ஆகுது, அங்கேருந்து செம்ம ஃபஸ்ட்டாக காரு அண்ட் வந்து எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது. கரெக்டாக ஷாக்கும் அண்ட் வந்து காருக்கும் கொஞ்சம் கேப்பில் கரெக்டாக கார் நிற்கிது. அந்த இடம் ஃபுல்லாகவே வெறும் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி போக தான், பிகாஸ் அவ்வளோ ஸ்பீடாக வந்துருக்கும். ஒரு மாதிரி அப்படியே அந்த
பிளேஸ் ஃபுல்லாக மிஸி ஆகிடுது. அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே வந்து காரை விட்டு இறங்கி அப்படியே வந்து கார் மேலே சாஞ்சு நின்றுட்டு யாரா அவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அங்கே இருக்க அந்த கேர்ள்ஸ் 3 காரில் வந்துருப்பாங்களா, அவங்களுக்குன்னு வந்து எப்படி சொல் அந்த கேங்கே வந்துட்டு ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு காரில் சாஞ்சு நிற்காம அந்த வந்துட்டு பைக்கில் வந்தானுங்களா 2 பேர். அவனுங்க வந்துட்டு ஏய் யார் நீ, எதுக்கு அவங்களோட காரில் நீ மறைச்சு நின்றுட்டுருக்கா, அவங்க யார் தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஷா கிட்ட போக நம்ம ஷா இல்லை ஜஸ்ட் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அவன் வந்துட்டு ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கான்னு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாவோட முடிவு பிடிக்க வராங்களா, அவ்வளோதான் ஷாக்கு வந்துச்சு பாரு கோவம். அவங்க ஜஸ்ட் அந்த பையனோட வந்துட்டு அதாவது அடிக்க வந்திருப்பான். ஸோ வந்துட்டு இன்னொரு பையன் வந்து ஒரு பையன் வந்து முடிவு பிடிக்க வந்திருப்பான், ஒரு பையன் வந்து அடிக்க வந்திருப்பான். டக்குன்னு லைட்டாக தான் மூவ் ஆகிறாங்க, அப்படியே அடி வந்து இன்னொரு பையனுக்கு அந்த முடிவு பிடிக்க வந்தால அவன் மேலே விழுந்துடுது. அவ்வளோதான் அந்த பையன் வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துறான். ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக அடிச்சிருப்பான், கீழே விழுந்துடுறான். ஸோ வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப வந்து அந்த அடிக்க வந்த பையன்லாம் அவன் வந்துட்டு வர. அவ்வளோதான் நம்ம வந்து ஷாலில் லைட்டாக வந்துட்டு காலை வச்சு ஒரு கிக்கு தான் அவனே கீழே விழுந்தாரா பேலன்ஸ் இல்லாமல். காரில் சாஞ்சிருந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஓ ரொம்ப மாடர்ன் ப்ரொஃபஸர் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்ல, என்ன ப்ரொஃபஸரா இவளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்குறான். அவ்வளோதான் நம்ம கேர்ள்ஸை பொறுத்தளவுக்கு ரெஸ்பெக்ட் ரொம்ப மஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு எல்லாமே. அவங்க வந்துட்டு என்ன டீயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் கையில் ஒரு குச்சி இருக்கும் இல்லையா, ஒரு இது மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு என்ன சொன்னேன் டீயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் நின்றுட்டுருப்பான். அந்த பொண்ணு வந்து சாஞ்சு நின்றுட்டுருப்பான். அவ்வளோதான் அவள் மேலே அடிக்கவும் அவள் வந்துட்டு கையில் தான் அடிச்சிருக்கும், அதாவது எப்படி சொல்ல ஷோல்டரில் அடிச்சிருப்பாங்க. ஷோல்டர் டக்குன்னு வந்துட்டு அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உட்கார, ஓ அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க பக்கத்தில் வந்துட்டு உங்கள் அம்மா உனக்கு ரெஸ்பெக்ட் சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்ம க்ளோஸாக வந்து கேட்க அந்த பொண்ணுக்கு பயம் வந்துடுது. அது வந்து மேம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ இப்போ மட்டும் எப்படி மேம்னு வந்துச்சு, இவ்வளோ ரெஸ்பெக்ட் எங்கே இருந்துச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷா கேட்க, அது வந்து மேம் அது சாரி மேம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆஹா அடிக்கணும் அடிச்சாதான் ரெஸ்பெக்ட் எல்லாம் வரும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் ஏய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். அந்த பொண்ணு வந்துட்டு அந்த மிச்சம் இருக்க கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கத்துறாங்க நம்ம ஷா கிட்ட வந்துட்டு. ஷா வந்துட்டு ஏய் இந்த சவுண்டு விடுறது, இந்த ரெஸ்பெக்ட் எல்லாமே பேசுகிறது, லேட் டைமுக்கு வர்றது, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வேணால் ஓகே, ஆனால் என்கிட்ட அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்ட் டைமுக்கு வரீங்க, கரெக்டாக 8:45க்கெலாம் கேட் க்ளோஸ் ஆயிரும், அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே இருக்கணும். அதை விட்டுட்டு நான் யார் தெரியுமா, நான் யாரோட பொண்ணு தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அந்த பருப்பு டேஷெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதனால் ஒழுங்கா கரெக்ட் டைமுக்கு வந்துடு. நான் ரொம்ப சாஃப்டாலாம் பேச மாட்டேன், எனக்கு டைமிங் ரொம்ப முக்கியமாக பர்ஃபெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி காஸ்ட்யூம்லாம் போட்டுட்டு வராத, பிகாஸ் இது காலேஜ், புரியுதா? ஸோ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷா என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து உள்ள போகிறாங்க. இங்கே இருக்க கேர்ள்ஸுக்கெல்லாம் அப்படி பற்றிக்கிட்டு எரியுது, யார் இவ தேவலாமல் நம்ம மூழ்கிட்டே வந்து ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஷாவை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க வந்துட்டு வாட்ச்மேன் தான், மா கிளாஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, நீங்கள் எல்லாம் கிளம்புங்க, ப்ரொஃபஸர் ரவுண்ட்ஸ் வேறு இன்றைக்கி வரேன்னு சொன்னார், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லவும் வந்துட்டு சரிண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. ஆமாம் இப்போ போனாங்கள்ல ஒரு ப்ரொஃபஸர், அவங்க தான் கிளாஸ் எல்லாத்தையும் ரவுண்ட்ஸ் வர்றதுக்கு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இப்போ மட்டும் கிளாஸில் இல்லைன்னா அவ்வளோதான் உங்களை அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் இழுக்கிறாரு. என்ன அடிப்பாளா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கேட்க, ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க, அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஓடிட்டார் சொல்லிட்டு. ஏன்னா பயம் இருக்கும், ஏன்னா ரொம்ப பெரிய பசங்க பெரிய பணக்கார வீடு பசங்கன்றனால அவர் அங்கேருந்து ஓடிட்டார் பயந்துட்டு. ஸோ இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் வந்துட்டு சரியான கானில் ஃபஸ்ட் டேவே வேணாம், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம முதல் கிளாஸ்க்கு போகலாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாமே கிளாஸ்க்கு வந்து போயிட்டாங்க. நம்ம 4 கேர்ள்ஸ்மே வந்துட்டு அதே மாதிரி தான் அவங்களுக்குன்னு கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுக்க உள்ளே வராங்க. வந்து பார்த்தா வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. நம்ம கேர்ள்ஸுமே வந்துட்டு அவங்களோட கிளாஸ்க்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தோம் வந்துட்டு நம்ம ஷாவோட கிளாஸ் ரூமில் வந்துட்டு யூனா அண்ட் வந்து நிவி 2 பேருமே வந்து ப்ராப்ளம் பண்ணியிருப்பாங்களா அந்த பசங்க, அவங்க வந்துட்டு கிளாஸில் வந்து உட்காந்துருக்காங்க. நிவியோட கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஷா காலையில் ப்ராப்ளம் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா கேர்ள்ஸு, அவங்க வந்து நிவியோட கிளாஸில் உட்காந்துருக்காங்க. அண்ட் வந்து ஸ்ரீ கிட்ட பார்த்தோம் அப்படின்னா யூனோ ப்ராப்ளம் பண்ண அந்த பசங்க வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீயோட கிளாஸில் வந்து உட்காந்துருக்காங்க. யூனோட கிளாஸில் நிவி வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் எப்படி சொல்லுது, கொஞ்சம் பசங்க அங்கே கொஞ்சம் பசங்க எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு கிளாஸ் போகிறாங்க. கிளாஸில் வந்து யாருமே எதுவுமே பண்ணல, எல்லாம் ரொம்ப வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. பிகாஸ் வந்து நமக்கிட்டே வந்தவொடனே வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப கோவம். அதனால் எல்லாருமே சைலண்ட்டாக அப்படி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பசங்களை மீட் பண்ணி பேசணும் அப்படின்றதுக்காக வந்து எல்லாமே சைலண்ட்டாக இருக்காங்க. கிளாஸுமே வந்துட்டு இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ எல்லாருமே வந்துட்டு சைலண்ட்டாக இருக்காங்க, நோட்ஸ் எடுக்கிறாங்கன்றதை தாண்டி ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. கிளாஸுமே போயிட்டுருக்கு. ஸோ கிளாஸுமே
எல்லாமே வந்துட்டு முடியும் போது வந்துட்டு நம்ம 4 கேர்ள்ஸுமே வந்துட்டு அங்கே இருக்க வந்து ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஒன்று தான் சொல்கிறாங்க. இங்கே எப்படி இந்த கிளாஸை நீங்கள் வந்து சைலண்ட்டாக கவனிச்சிங்களோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வர ஸ்டாஃப் கிட்டே நீங்கள் சைலண்ட்டாக கவனிக்கணும். அப்படி இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நாங்கள் மொத்தம் 4 பேர் இருக்கோம், மாறி 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 எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நாங்கள் தான் வருவோம், அதுக்கு எல்லா ஆப்ஷனுமே எங்கள் கிட்டே இருக்குது சரிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சின்னதாக ஒரே ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அட் அ டைமில் நம்ம 4 கேர்ள்ஸுமே வந்துட்டு அப்படியே அந்த அவங்கவுங்க கிளாஸை விட்டு வெளியே வராங்க. ஸோ எல்லாருமே வெளியே வரும்போது வந்துட்டு நம்ம வந்து ஷா என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க, எல்லோரும் கேண்டீன் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இன்வைட் பண்ணாங்க, கேண்டீன் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா கேர்ள்ஸுமே ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கேண்டீன் தான் போகிறாங்க. போகிற வழியில் வந்துட்டு நம்ம வந்து நிவியில் ஸோ வந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஷுகா வந்துட்டு அவர் வந்து எப்பவும் போல் அவருக்குன்னு இங்கே ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு அப்படி அந்த சைடு நடந்து வந்துட்டு இருப்பார். அந்த டைமில் வந்து இந்த பிரின்ஸிபல் இருக்கார் இல்லையா விங், அவர் வந்துட்டு அப்படி அங்கே இருக்க ஸ்டாஃப் ரூம் எல்லாம் கிராஸ் பண்ணி வரும்போது ஸ்டாஃப் ரூமில் வந்துட்டு யாருமே இல்லை, எல்லா ஸ்டாஃபுமே வந்து ஒர்க் வந்துட்டு பண்ணுறதுக்காக அவங்க கிளாஸ் எடுக்க போயிட்டாங்க. அப்போ வந்து நம்ம ஷுகா வந்து பார்த்துட்டு என்னாச்சு சார் ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை ஸ்டாஃப்ஸ் யாரையும் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கிளாஸில் இருக்காங்க இப்போ தான் நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஷுகா வந்து சொல்ல, ஓ அது சரி என்ன 2 நாளைக்கு ஆக்டிவாக இருப்பாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மாதிரி ஆகிடும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப லோவாகவே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஷுகா வந்து அப்போல்லாம் இல்லை சார் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுங்களேன் ஸோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஷுகா வந்து சொல்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு அவர் அங்கேருந்து வந்துட்டு அந்த வெங் இருக்கார் இல்லையா மிஸ்டர் வெங் வந்து கிளம்பி போயிட்டாரு. நம்ம ஷுகா வந்து என்ன தான் வந்து வெங்குக்கு வந்து தைரியம் சொன்னாலும் ஷுகாவுக்கு வந்துட்டு அவர் ரொம்ப ஹோப் இல்லாமல் தான் இருக்கார். பிகாஸ் மார்னிங் வந்துட்டு அவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் அவரோட ஹையர் அஃபீஷியல் கிட்ட இருந்து, ரொம்ப வந்து நார்மலாக கான்வர்சேஷன் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்க இவங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பார்க்கவே மாட்டாங்க. அந்த பர்சன் வந்து ஷிவா கிட்ட நார்மலாகவே பேசுவாங்க. ஷிவா கிட்ட அந்த மாதிரி மார்னிங் வந்துட்டு சும்மா டெக் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, நீ தேவையில்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்கடா, 3 மாதத்தில் முடிய போகிறத வந்துட்டு இப்போ நீ வந்து இன்னும் 3 மாதம் நீ 6 மாதம் இழுத்தடிச்சிட்டு இருக்க, தேவையே இல்லை, அது எப்படி இருந்தாலும் அந்த காலேஜ் வந்து க்ளோஸ் ஆக தான் போகுது, ஸோ வந்து நீ வேஸ்ட் பண்ணாத டைமை, நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நீ தயவு செஞ்சு அதை விட்டுட்டு நீ இங்கே வரியா கிளம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு இதாக பேசியிருப்பாரு. ஸோ வந்து நம்ம ஷிவா வந்து அப்போலாம் இல்லை சார் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அவங்க வந்து சொல்லிட்டு வந்திருப்பார். ஆனாலுமே அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். அவர் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன ஒரு பெரிய ஆஃபீஸர் அவருமே வந்து இது வந்து நெகட்டிவானதான் சொல்கிறாரு, ஒருவேளை உண்மையாகவே இந்த காலேஜை வந்து நம்மளால் வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுவோம், ஸோ வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த காலேஜ் வந்து க்ளோஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சி போய் நின்றுட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த சைடு தான் வந்துட்டு நிவி வந்து வந்திருப்பாங்க கிளாஸை முடிச்சுட்டு. ஸோ நம்ம ஷுகா ஒரு மாதிரி அதாவது வழியை மறைச்சி நின்றுட்டு இருக்காரு. அதனால் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து நிவி கூப்பிட்றாங்க. அவருமே திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஸோ இவங்க வந்து புதுசாக வந்து ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஷிவாக்கு தெரியவே தெரியாது. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 4 பேர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி மட்டும்தான் தெரியும் ஷிவாக்கு. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க, உங்களுக்கு கிளாஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க, அப்போ வந்து நம்ம ஷுகா சொல்கிறாரு, இல்லை நான் இங்கே வந்துட்டு ஸ்டாஃப்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷுகா சொல்கிறாரு. ஸ்டாஃப் இல்லைனா அப்போ இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து கார்டியனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ யாராவது ஸ்டூடெண்ட்டோட அப்பா தம்பி அந்த மாதிரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, இல்லை அப்படி இல்லை, ஸோ வந்துட்டு நான் இங்கே ஜஸ்ட்டு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒர்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு அந்த ஐடி இருக்குல்ல அது வந்துட்டு அவரோட பேக்கெட்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்து பார்த்துட்டு ஓ சாரி கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஷுகாவா நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வந்து நிவி வந்து கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. என்னாச்சு நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேட்க, அது அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சில எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, என்ன சொல்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போகிறாரு. எதுவுமே சொல்லலை, அவர் ஓப்பன் அப்பே பண்ணல, பிகாஸ் யாருனே தெரியாது அவங்கக்கிட்ட என்ன போய் பேசுகிறதுன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஸோ வந்துட்டு அப்போ தான் வந்து நிவிக்கு ஒரு விஷயம் ஸ்டேக் ஆகுது. நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து அங்கே வந்திருக்காரு, அவருமே அங்கே படித்தவர் தான், அவர் தான் நம்மளுக்கு வந்துட்டு மெயிலே பண்ணியிருக்காரு நம்ம இந்த மாதிரி காலேஜுக்கு வரணும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ தான் அது ஸ்டேக் ஆகுது. நம்ம வந்துட்டு நிவி வந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷுகா முன்னாடி போய் நின்றுட்டு, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாம் ஓகே, நீங்கள் பண்ணிவிட்டு உடனே அதுக்கு ரிசல்ட் வேணும்னா அது கண்டிப்பாக கிடைக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான வந்துட்டு ரிசல்ட் பெஸ்ட்டாக தான் வரும், எஃபெக்ட் போட்டிங்க ஓகே பட் அதுக்கு டைம் கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நீவி என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க.
ஷோக்குமே அது ஸ்டேக் ஆகுது. கரெக்ட்டு தான் நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நெனைக்கிறோம். அது உடனே நடந்துராதுல்ல. டைம் ஆகும்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்டின்ற மாரி சொல்லிட்டு அவருக்குமே தோணுது. அப்பதான் அவர் மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் அப்டி சரி என்னதான் நடக்குது காலேஜ்ல அப்டி சொல்லிட்டு வந்து பார்க்க போயிருப்பாங்க. பார்த்தா எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே கிளாஸ்ல இருந்திருப்பாங்க. எல்லா ப்ரொஃபசர்ஸுமே கிளாஸ்ல இருந்திருப்பாங்க. ஸோ அப்டியே கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாரி இருக்கு. அட்லீஸ்ட் எல்லாருமே கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்களே அப்டின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு பெரிய சேஞ்ச் தானே அப்டின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியுது. சரி ஓகே பார்க்கலாம் அப்டின்ற மாரி சொல்லிட்டு அவருமே நடந்து போக நம்ம கேர்ள்ஸ் 3 பேருமே ஆல்ரெடி கேன்டீன்ல இருக்காங்க. கேண்டீன்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அங்க வந்துட்டு நெறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்க வந்து குடுத்துட்டு தான் இருப்பாங்க போல இருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு. அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எந்த ட்ரிங்க்ஸுமே இருக்கக்கூடாது. ஸ்மோக் பண்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாமே எடுங்கன்னு சொல்லிட்டு, அத வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வச்சு அந்த காலேஜ விட்டு வெளிய கொண்டு போறதுக்கு வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. முக்காவாசி எல்லாமே எடுத்துட்டாங்க. கொஞ்சம் மட்டும் போயிட்டுருக்கு. "என்னப்பா எல்லாம் ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு நிவி கேட்க, "ம் எல்லாம் ஓகே தான். ஸோ ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்லாம் எடுத்துட்டு போயாச்சு." அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்ல, அப்ப இனிமே இங்க யாரும் ட்ரிங்க் பண்ண மாட்டாங்கல்ல?" அப்படின்ற மாரி சொல்ல, "அப்படி சொல்ல முடியாது. காலேஜுக்கு சுத்தி இருக்க பிளேஸ்லயும் வந்துட்டு இது இல்லாம இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அவங்க கிட்ட போய் சொல்லணும். ஸோ வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸ் யாரும் வந்துட்டு வந்து கேட்டா குடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு போம்போது சொல்லிட்டு போலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கிளாஸ் அட்டெண்ட் பண்றது அந்த மாரி தான் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா போயிட்டுருக்கு. அப்படியே வந்துட்டு ஈவினிங் ஆயிடுது. ஸோ அப்படியே வந்து நம்ம ஜின் சைடு காமிக்கிறோம். ஜின் என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு, ஃபினிஷ் பண்ணிட்டு அவர் நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு அவங்க அம்மா, அப்பா 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட "சரி விடுமா பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜின் வந்துட்டு "அம்மா நான் வந்துட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு உள்ள வரும்போது, அவங்க அம்மா வந்து டக்குன்னு அப்படியே டீயர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு, வந்துட்டியா ஜின் நீ உட்காரு நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவங்க நேரா வந்துட்டு கிச்சன் வந்து போயிட்டாங்க. நம்ம ஜின் நோட் பண்றாரு. "என்னாச்சு அம்மாக்கு? ஏன் இப்படி இருக்காங்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஜின் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. "அப்பா என்னாச்சு? நானும் அம்மாவ பார்த்துட்டு தான் இருக்கேன். அம்மா நார்மலாவே இல்ல. இன்னைக்கு மார்னிங் கூட எப்பவுமே எனக்கு குட் பாய் சொல்லி வந்துட்டு வெளிய வந்துட்டு என்ன வந்து அனுப்பிச்சு வச்சுட்டு தான் உள்ளே வருவாங்க. பட் இன்னைக்கு அதுவுமே பண்ணல. என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ப்ளீஸ் எதா இருந்தாலும் சொல்லுங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஜின் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்க, அவங்க அப்பாவுமே வந்துட்டு, "சில நேத்து மால்ல ஒரு பொண்ணு உங்க அம்மா பார்த்துருக்கா. ஸோ அதுலேருந்து தான் உங்க அம்மா இப்படி அப்செட்டா இருக்கா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஜின்னோட அப்பா வந்து ஜின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "என்னப்பா சொல்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமாண்டா. அந்த பொண்ண பார்க்கும்போது, உங்க அம்மா அவங்க அண்ணன பார்க்குற மாரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால தான் அவ அப்செட் ஆயிட்டா." அப்டின்ற மாரி சொல்ல, "என்ன அம்மாவுக்கு அண்ணா இருக்காங்களா?" அப்டின்ற மாரி சொல்லிட்டு ஷாக்கா கேட்குறாங்க. ம். "ஆமாண்டா. அண்ணா இருக்கா. அண்ணா மட்டும் இல்ல. ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலியே இருந்துச்சு. அண்ணா, அண்ணி, அப்புறம் அம்மா, அப்பான்னு சொல்லி ஒரு ஹேப்பியான ஃபேமிலில தான் இருந்தா. ஆஃப்டர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துட்டா. அண்ட் நவ் இப்போ வரைக்கும் அவங்க அண்ணா, அவங்க அம்மா, அண்ணின்னு யாரையுமே அவ பார்க்கவே இல்லடா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆகப்போகுது. இந்த 30 வருஷத்துல ஒன் டைம் கூட ஜின்னுக்கு இந்த மாரி ஒரு ஃபேமிலி நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு தெரிஞ்சிருக்காது. சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. ஸோ வந்துட்டு "ஏன்பா?" ஸோ வந்துட்டு "நீங்க போய் பேசலையா?" அப்படின்னு கேட்க, "கோவம்டா. லவ் மேரேஜ் இல்ல. அதான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு சிம்பிளா சொல்றாங்க. அப்பன்னா நீங்க சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு உண்மையாவே அண்ணா அம்மாவோட அண்ணா பொண்ணா? அப்படின்ற மாரி கேட்க, "தெரியல. இப்போ வரைக்கும் உங்க ஃபேமிலி இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எங்க இருக்காங்க? எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியல. நானுமே வொர்க்கு, அடுத்து பிசினஸ் அப்படின்னு போனனால எதையுமே நான் வந்து கவனிக்கல. மேபி பேபி இருக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவரு வந்து கேஷுவலா நார்மலா சொல்லிட்டு இருக்காரு. "என்னப்பா இவ்ளோ நார்மலா சொல்றீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "தெரியலடா. நீ வேணா ஒண்ணு பண்ணு. மால்ல சிசிடிவிலாம் இருக்கும். உங்க அம்மா மீட் பண்ண பொண்ண ஐடென்டிஃபை பண்ணி அவளோட டீட்டெயில்ஸ் வேணா கலெக்ட் பண்ணு. பார்க்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவரு வந்து சொல்றாங்க. நம்ம அந்த ஜின்னுக்குமே வந்துட்டு, ஒரு வேள அம்மாக்கு அந்த பொண்ண கூட்டிட்டு வந்தா அம்மா ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு வேள இருந்தா என்ன ஆகும்? நல்லாருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜிம்மே வந்துட்டு மேனேஜருக்குலாம் கால் பண்ணி, இந்த மாரி டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்ற மாரி வந்து சொல்ல, "சரி ஓகே சார். நான் வந்துட்டு பார்த்துட்டு சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. இப்படியே டைம் டூ ஸ்கிப் டைம் டேபிள்ல வந்து எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு அம்மா, அப்பா ப்ளஸ் வந்துட்டு ஜின், அப்புறம் வந்துட்டு ஜின்னோட அப்பா. ஸோ 4 பேருமே உட்காந்துருக்காங்க. ஃபுட்ஸ் வந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு அதாவது ஜின்னோட அம்மா வந்து ஜின்னோட தம்பிக்கு வந்து ஃபுட் எடுத்து வச்சுட்டுருக்காங்க. அவன் வந்து "எனக்கு ஒண்ணும் வேணாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவனே எடுத்து வச்சுட்டுருக்கான். இத பார்த்தோனே "என்னடா என்னாச்சு?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஜின்னோட அம்மா கேட்க, "ஆமா, நான் வந்துட்டு உங்ககிட்ட எப்பவுமே வந்துட்டு வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டேன் அப்படின்னா, ஈவினிங் வரும்போது உங்ககிட்ட இன்னைக்கு என்னலாம் நடந்துச்சுன்னு நான் ஷேர் பண்ணுவேன். நீங்களும் எல்லாமே கேட்பீங்க. ஆனா நீங்க இன்னைக்கு எதுவுமே பண்ணல தெரியுமா? நீங்க ரூம்குள்ளேயே தான் இருந்தீங்க. ஆனா எவ்வளோ அப்செட்டா இருக்கேன் தெரியுமா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்ல, அப்பதான் அவங்க அம்மாவுக்கு ஒரு மாரி ஆயிடுது. ஸோ வந்து "சாரிடா கொஞ்சம் ஏதோ திங்கிங்ல இருந்தேன். அதனால தான் உன்கிட்ட பேச முடியல. இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். சரி சொல்லு உன்னோட ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கேட்குறாங்க. "சாரி இனிமே இப்படி இருக்க மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "ஐயோ! இதுக்கு எதுக்கு சாரி? இனிமே இப்படி பண்ணாதீங்க. அவ்வளோதான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவங்க அம்மா பக்கத்துல வந்துட்டு அந்த பிளேட்ட எடுத்துட்டு போய் உட்கார வச்சு, "இன்னைக்கு நடந்த என்னலாம் நடந்துச்சு ஸ்கூல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னலாம் பண்ணாங்க, ஸ்டாஃப் என்ன மாரி வந்து கிளாஸ நடத்துனாங்கன்னு சொல்லிட்டு, அத அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணிட்டு
பார்த்துட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஜீனுக்குவே புரியாமல் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜீன் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாங்க மேனேஜருக்கு, என்னாச்சு டீட்டெயில்ஸ் கிடச்சதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அங்கிட்டிருந்து வந்துட்டு நோ சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுங்கள் சார் நாங்கள் கிடச்சோன்னே மெயில் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. டைம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்கிப் ஆகுது. டைம் பார்த்தா ஒரு 8:30 அந்த மாதிரி இருக்கும், 8:45 அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு ஏன்னா ஜின்னோட வீட்டில் எப்படின்னா ஏர்லியாகவே சாப்பிட்டுட்டு தூங்கணும், ரொம்ப லேட் பண்ணக்கூடாது, கரெக்டான டைமுக்கு. ஏன்னா அப்பா அம்மா இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக தூங்கணும், ஸோ அப்போ தான் அவங்க ஹெல்த் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தா 8:45 சம்திங் இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து ஜின்னுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா வந்துட்டு அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ்லாம் வருது. நம்ம ஜின்னுக்கு தான் அவங்க அப்பா அம்மா பேர் யார் பேருமே தெரியாது இல்லையா, அதாவது அம்மாவோட அண்ணா ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது, பாட்டி பேர் தெரியாது, மாமா பேர் யார் பேருமே தெரியாது. அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு போய் நேராக அவங்க அப்பா வந்து கௌஷில் வந்துட்டு உட்காந்துருக்காரு. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்பா இங்கே பாருங்கள் அந்த டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்க அவங்க வந்துட்டு பார்த்துட்டு கரெக்டாக தான் சொல்லியிருக்கா அவங்க அம்மா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மெக் பண்ணுறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, அப்போ உண்மையாகவே அந்த பொண்ணு அம்மாவோட அண்ணா பொண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா. ஆமாண்டா, இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி யாரை பார்த்தோம் அந்த மாதிரி சொன்னதில்ல, அப்படியே டவுட் இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. கரெக்டாக நம்ம வந்து ஜின்னோட தம்பி வந்துட்டு அந்த சைடு வந்திருப்பான். என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டக்குன்னு ஃபோனை வந்துட்டு வாங்கி பார்க்க அது வந்து ஸ்க்ரோல் பண்ணியிருப்பாரு. அதாவது ஜின்னோட அப்பா வந்து ஸ்க்ரோல் பண்ணியிருப்பாரு. பார்த்தா ஷாவோட ஃபோட்டோ வந்துட்டு நிற்கிது. அதை பார்த்தோன்னே வாவ் இவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க, அண்ணா நீ இவங்களை லவ் பண்ணுறியா, கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டாக கேட்கவும் வந்துட்டு உனக்கு ரைட்டிங் ஒர்க் இருக்குன்னு சொன்னால அதை போய் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணு, அதை விட்டுட்டு என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மொபைலை வாங்கிட்டு அங்கேருந்து தம்பி அனுப்பிச்சிக்கா. சரி ஓகே நான் போகிறேன் பாய் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் நேராக போயிட்டு அவனோட ரூமுக்கு வந்துட்டு போயிட்டான். நம்ம ஜின் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா இப்போ என்ன பண்ணலாம், அந்த பொண்ணை போய் மீட் பண்ணலாமா, பேசலாமா, அம்மா கூட்டு போய் மீட் பண்ண வைக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கா. என்ன சொல்கிற, இதுதான் வந்துட்டு உன்னோட அத்தை அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணுக்கு அத்தைன்னு ஒருத்தி இருக்கானான்னு கூட தெரியலை, எப்படி போய் பார்க்க சொல்கிறேன். என்னப்பா சொல்கிறீங்க, அது எப்படி தெரியாமல் இருக்கும், 30 வருஷம், இத்தனை வருஷத்தில் உனக்கே வந்துட்டு அவங்க யார், இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குன்னே தெரியாது. இத்தனைக்கும் தப்பு நாங்கடா, வழியை கொடுத்தது நாங்கள், வழி அனுபவிச்சங்க, தப்பே பண்ணாமல் வழி அனுபவிச்சங்க, எப்படா வந்துட்டு எங்களை பற்றி இப்படி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நாங்களே சொல்லலை, அவங்க எப்படா சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டார். அவருக்கு ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கிடுச்சு, தன்னோட ஒய்ஃபோட ஒரு ஃபேமிலியே ஒய்ஃப்க்கு கொடுக்கலையே, அவள் இவ்வளோ நாள் நம்ம கூட சந்தோஷமாக தான் இருக்கா, பட் அவளுக்குமே ஒரு வழி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு அவருமே ரூம்குள்ளே போய்ட்டு டோர் லாக் பண்ணிடுறாரு. நம்ம வந்து ஜின்னுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, என்ன அப்பா இப்படி சொல்லிட்டு போகிறாரு, ஒரு வேளை அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குன்னே தெரியாதா அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜின் நேராக வந்துட்டு ரூம்குள்ளே போகிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி மைண்டே இல்லை, என்ன பண்ணுறது, அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசி பார்க்கலாமா, ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது ட்ரை பண்ணலாமா, ஃபேமிலியை சேர்த்து வைக்க ஏதாவது ஹெல்ப் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை பற்றி அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. சிப்ளி நைட் வந்து போதும் அப்படியே கேர்ள்ஸ் சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு கேர்ள்ஸுமே வந்துட்டு உட்காந்து ஒர்க் வந்து பண்ணிவிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஸ்ரீ வந்து குக் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம ஷா வந்துட்டு இன்றைக்கான ஒர்க்லாம் பார்த்துருப்பாங்க, அதுக்கான விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு நிவி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எல்லா கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸுமே வந்து வாஷிங் போடணும்னு சொல்லிட்டு வாஷிங் வந்து போட்டுட்ருக்காங்க. நம்ம யூனா வந்துட்டு வீட்டில் இல்லை, நம்ம வந்து ஸ்ரீ வந்துட்டு சரி எல்லாம் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட நம்ம கேர்ள்ஸுமே வந்துட்டு டைம் டேபிள் உட்காராங்க. நம்ம ஸ்ரீ வந்து கேட்குறாங்க எங்கே யூனா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்கா. யூனா எங்கே இருக்கா, டாக்டர் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனால் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்ல, டாக்டரா என்னாச்சு அவளுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷா வந்து கேட்கா. டாக்டரை பார்க்க தான் போயிருக்கான்னு சொன்னேன், அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னுலாம் சொல்லலை, அவளுக்கு ஏதோ மைண்டு டிஸ்டர்பாக இருக்கான், அதான் டாக்டரை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. சின்ன சைக்காலஜி டாக்டரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ரீ கேட்கா. ஆமாம் அவன்கிட்ட அங்கே தான் போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து நிவி சொன்னாங்க. அப்போ வரும்போதே வந்துட்டு வெளியே சாப்பிட்டுட்டு தான் வருவான், நம்ம சாப்பிட்லாம் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷா வந்து சொல்லிட்டு 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம யூனாவுமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. யூனா சரி காமிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஆரம்பம் வந்து மீட் பண்ண தான் போயிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு ஆரம்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. மைண்ட் அப்செட் ஆனது என்ன ரீசன் அப்படின்னா காலையிலேருந்து ஆரம்பம் பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால இந்த ஒரு அப்செட்டில் தான் மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருந்திருக்கும். அவங்க வந்து காலேஜ் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து வீட்டில் இருந்திருப்பாங்க. சரி ஓகே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே நேராக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்திருப்பாங்க. அதை வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வெயிட் பண்ணி அவங்களுக்குமே சுத்தமாக முடியல. ஏன்னா பேஷண்ட்டை பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு அவங்களுக்கு. வேகமாக போயிட்டு நர்ஸ் கிட்ட உன் டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க, உள்ள ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு மேம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இங்கே பாரு நான் உள்ளே போகணும், அர்ஜென்ட்டான விஷயம் பேசணும், அதுக்கப்புறம் யாராவது உள்ள விடு சரியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு நேராக டக்குன்னு வந்துட்டு அந்த ஒரு உள்ளே வந்துட்டு பேஷண்ட் இருந்திருப்பாங்க. பேஷண்ட்லாம் பார்த்து முடிச்சுட்டு பேஷண்ட் வெளியே வந்தோடனே டக்குனு இவங்க உள்ளே போயிடறாங்க. ஸோ அங்கே இருக்க நர்ஸ்லாம் மேம் சார் திட்டுவார் மேம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. பார்த்தா டக்குனு உள்ளே போயிடறாங்க. உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம வந்துட்டு ஆரம்பிப்போம் போல் ஒரு மாதிரி சின்ன ஸ்மைலோட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாங்க. பார்த்தோன்னே அவ்வளோதான், எவ்வளோ கோவத்தில் வந்து நம்ம வந்து யூனா அந்த ஸ்மைல்லே அப்படியே ஆஃப் ஆயிடறாங்க. எவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கா. நம்ம வந்து ஆரம் வந்து என்ன இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிமிந்து பார்க்குறாங்க.
நீயா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பொருளை கடிச்சிட்டு வந்து கேட்குறாரு. ஏய் என்ன நீ என்னை பார்த்து கோவப்பட்டு இருக்கா, நான் இப்படி பார்த்தா நான் தான் அவன் மேலே கோவப்படணும் தெரியும்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வேகமாக டேபிள் வந்து ஐ மீன் சேரில் உட்காந்துட்டு டேபிள் மேலே கை வச்சுட்டு நான் தான் அவன் மேலே கோவப்படணும் தெரியும்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு என் மேலே கோவப்படணும்? ஏய் உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க தெரியுமா, கிட்டத்தட்ட 2 hours. இது வரைக்கும் நான் யாருக்குமே இப்போலாம் வெயிட் பண்ணதில்லை, பட் உனக்காக வெயிட் பண்ணேன். சரி ஓகே லவர் வந்திருக்காளே, நீ வந்துட்டு சரி உள்ளே வந்து பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் உனக்கு இல்லைல்ல, என்னை கூப்பிடணும் என்கிட்ட பேசணும் அப்போல்லாம் உனக்கு தோணவே தோணாதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா. லவ்வரா, நான் சொன்னேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. லவ்வர்னா அப்படி சொல்லலை, நான் உன்னை லவ் பண்ணுறல, அப்போ நான் உனக்கு லவர் தானே, அதை சொன்னேன், நீ என்ன லவ் பண்ணுறேன்னுலாம் சொல்லலை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம யூனை வந்து சொல்ல. இப்போ எதுக்கு இங்கே வந்த? ஜஸ்ட் உன்னை பார்க்கணும் போல் இருந்துச்சு, பார்த்துட்டேன், ரொம்ப அழகாக இருக்க, இப்படி உட்காந்து எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது, நீ அவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, அது உன்னோட ஸ்மைல் இருக்கே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து வர்ணிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அரங்கு சரியான டென்ஷன். போதும் இங்கேருந்து எந்திரிச்சு கிளம்புறியா, வெளியே எவ்வளோ பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, கிளம்பும் போது இங்கேருந்து அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல. சரி ஓகே கத்தாத, நான் உன்னை பார்க்கணுன்னு நினச்சா பார்த்துட்டேன், பாய் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சிட்டு அப்படியே 2 ஸ்டெப் போகிறாங்க. ஆமாம் நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து கேட்க அவங்க வந்துட்டு ஆரம் தான் வந்துட்டு நீங்கள் வந்து கிளம்புறியா ஃபஸ்ட்டு, எனக்கு பேஷண்ட் தான் முக்கியம் ஃபஸ்ட்டு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதிலே தெரிஞ்சு 6 மணி சாப்பிடலன்னு சொல்லிட்டு நம்ம இவன் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு ஒரு 20 minutes இருக்கும், போயிட்டு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அதாவது நம்ம ஆரமோடைய கேபினுக்கு வெளியே ஆரம் வந்து ஒரு பேஷண்ட் வந்து பார்த்துட்ருக்காங்க, ஒரு சின்ன பையனை பார்த்துட்ருக்காங்க. அங்கே வந்துட்டு அங்கே இருக்க வந்து சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு மேம் இங்கே எதுக்கு மேம் வந்தீங்க, இப்போ தான் மேம் சார்லாம் செம்மையாக திட்டினாரு, எதுக்கு உங்களை வெளில விட்டீங்க, நீங்கள் இப்போ எதுக்கு மேம் வந்தீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க வந்துட்டு அங்கே இருக்க சிஸ்டர்ஸ் அந்த அதை ஒர்க் பண்ண நர்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாருமா என் தம்பி உள்ள பசியோடு வேலை பார்த்துட்ருக்கான், அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவனை தனியாக விட்டு போக சொல்கிறேன், அதனால சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல. தம்பி அப்படின்ற மாதிரி கேட்கா. என் தம்பி சரி இருங்க, வெளியே பேஷண்ட் வந்துட்டாங்க, நான் உள்ளே போய் அவனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம இவனை உள்ளே போகிறாங்க. அங்கே இருக்க நர்ஸ்க்கெலாம் டவுட்டு, சார் ஒரே பையன் தானே, அவங்களுக்கு சிஸ்டர் இருக்காங்களா என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கள்ட்ட ஒரு மாதிரி காசு போயிட்டுருக்கோம். நம்ம இவனை உள்ள வந்துட்டு தம்பி சாப்பிட்லாமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இருக்க அந்த எப்படி சொல்கிறது நிறைய வந்து டேபிளில் வச்சுட்டு பாரு, அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்னோட டேபிள் இப்படிலாம் நான் பண்ணதே இல்லை, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. பிகாஸ் வந்து ஆரம்ப பொறுத்தளவுக்கு நீட்டாக இருக்கணும், எந்தெந்த விஷயம் எங்கேக்கா பண்ணுமோ அங்கங்கே தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது ஒர்க்கிங் பிளேஸில் என்ன சாப்பாடு வச்சுட்டுருக்குன்னு சொல்லிட்டு மாதிரி கோமா கத்த அந்த கத்தாத தம்பி இங்கே பாரு, நீ வந்து இப்படி கத்தாத, சாப்பிடாதனால தான் அப்படி உனக்கு கோவம் வருது, நீ சாப்பிட்டானே அந்த கோவம்லாம் வராது, நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்காங்க. டைமில் மீட்டு அதுவும் ரொம்ப ஆயிலியாக இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே வந்துட்டு என்னது இதெல்லாம் அப்படின்னு கேட்க, ஃப்ரெஷ் மீட்டு சூப்பராக இருக்கும் தெரியுமா, உனக்கு தெரியுமா கேர்ள்ஸ் இன்றைக்கி வந்துட்டு வெறும் வந்து வெஜ்ஜு தான் சமைச்சிருக்கா அந்த எனக்கு தெரியும், கன்ஃபார்ம் தெரியும் அவன் வெஜ்ஜு தான் சமைச்சிருப்பான்னு, அதான் மீட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், செம்மையாக ஒரு கட்டுறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்து நல்லா சாப்பிட்டு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்துட்டு ஆரம் முறைச்சிட்டு இருக்காரு. இங்கே நீ இப்போ பாரு, இப்போ நீ மட்டும் சாப்பிடலாம்னு வச்சுக்குவேன், நான் போவே மாட்டேன் தம்பி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. தம்பின்னு சொல்கிறத நிறுத்துறியா நீ அப்படின்ற மாதிரி கேட்க, 3 வயசு சின்ன பையனை தம்பின்னு சொல்லாமல் அண்ணன் நான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம இவனை மறுபடியும் இழுக்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன பிரச்சனை, நான் இப்போ இதை சாப்பிட்டா நீங்கள் கிளம்பிடுவியா அப்படின்னு கேட்க, கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம ஆரம்பிக்கு வேறு வழியில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு 4 வயசு சாப்பிட்டேன் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படி இல்லை தம்பி, இருக்க ஃபுல்லாக ஃபுட்டே சாப்பிடணும், சரியா சாப்பிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல நம்ம ஆரம்பிக்க வேறு வழியே தெரியல. ஏன்னா இவ கிளம்ப மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒருத்தரோட மைண்டு தான் நம்மளுக்கு வந்து ஆரம்பிக்க நல்லா தெரியுங்களா, அவர் அதை தானே படிச்சிருக்காரு, அதனால வேறு வழி தெரியல. வேறு வழி இல்லாமல் அவருமே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டேன் சீக்கிரம் இதை எடுத்தால் க்ளீன் பண்ணிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களுமே வந்துட்டு அந்த பாக்ஸ் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு சரி பாய் தம்பி, சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கணும், ஓகே குட் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு வெளியே போகிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஆரமாக அப்படியே அந்த டேபிளில் வந்துட்டு அப்படி டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவருக்கு அந்த ஒர்க்கிங் பிளேஸ் எப்படி நீ சாப்பாடை கொண்டு வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு அதில் டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஷண்ட் உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம வந்துட்டு நிவியுமே வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு அவங்க டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் உட்காந்துருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த டைமில் வந்து யூனா வருவான்னு தெரியும். ஏன்னா டைம் பார்த்தா ஒரு 9 o'clock அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம யூனோவுமே உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு அப்படி பார்க்குறாங்க, பார்த்தா லைட்ஸ் எல்லாம் ஆஃபாக இருக்குது. நம்ம வந்து ஷா வந்து அவங்க ரூமில் வந்துட்டு லைட்ஸ் எல்லாம் ஆஃப், ஷா தூங்கிட்டாங்க. நம்ம வந்து ஸ்ரீ வந்து வீட்டில் இல்லை, நம்ம எப்படி சொல்கிறது நம்ம நிவி மட்டும் இருக்காங்க. நிவியுமே அவங்களோட ரூம் லைட்டை மட்டும் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாக ஹவுஸ் ஃபுல்லாக லைட்ஸும் ஆஃபு. கரெக்டாக வந்துட்டு அந்த நிவியோட ரூம் லைட் ஆனாக இருக்கனால வந்துட்டு அந்த நடக்கிற பாதை வந்துட்டு லைட் தெரியும். அதனால் அவங்க நேராக உள்ளே வந்துட்டு உள்ளே போயிட்டு என்னடி என்ன இவ்வளோ சீக்கிரம் லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்க,
சாவடிச்சிருவேன். டைம் என்ன தெரியல 9:00 ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ 9:00 ஆக போச்சா, ரொம்ப லேட் ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி சாப்பிட்ட தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிவி கேட்குறாங்க. அதெல்லாம் சூப்பராக கட்டுன்னு கட்டிட்டேன். மீட்டு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, தெரியும்டி இன்னைக்கு ஸ்ரீ வந்துட்டு வெஜ்ஜு குக் பண்ணுறான்னு உனக்கு எப்படி தான் தெரியுதோ தெரியல, வெளியே போய் சாப்பிட்டாரல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, நான் வெஜ்ஜு சாப்பிட்லான்னு தான் நினச்சேன், பார்த்தா தம்பி சாப்பிடலையா, பாவம் தம்பி சாப்பிடாம வேலை பார்த்தா உடம்பு என்ன ஆகுறது, அதான் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான். தம்பிக்காக தான் நீ சாப்பிட்ட, இதை நான் நம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்சல்யூட்லி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து உட்காந்து அப்படி படுத்து தூங்கிட்டாங்க. செம்ம டயர்டாக அவங்க அப்படியே வந்துட்டு குளிக்க கூட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, ஃப்ரெஷ் ஆகல, அப்படியே போய் படுத்துட்டாங்க. நம்ம நீ வந்துட்டு திருந்த மாட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே லைட்ஸை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அதை லைட்டை மட்டும் ஆன் பண்ணிட்டு அந்த ஹாலில் மட்டும் லைட்டை மட்டும் ஆன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஸ்ரீனா வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு தெரியும். லைட்ஸ் மட்டும் ஹால் லைட்டை மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு இவங்க வந்து படுத்துட்டாங்க. நம்ம அப்படியே ஸ்ரீ சைடு காமிச்சோம் அப்படின்னா ஸ்ரீ வந்து நம்ம ஹோபியோட ஆஃபீஸ்க்கு வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஹோபியுமே வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வர்றது பார்த்தா 9-10 அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஹோபி வந்து அப்படியே வெளியே வந்து பார்க்க நம்ம ஸ்ரீ வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸ்ரீ பார்த்தே வந்துட்டு, ஸ்ரீமா நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, டைம் என்னாச்சு, நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்க, நீ தானே சொன்னா இந்நேரம் வந்துட்டு உன்னோட டியூட்டி டைம் 9:00 முடிஞ்சிடுன்னு சொல்லிட்டு அதான் வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஸ்ரீ வந்து சொன்னாங்க. அது சரி, அதுக்காக எப்படி இப்படி வெளியே நின்றுட்டு இருக்க, உனக்கு குளிர்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜாக்கெட் போட்டிருப்பாரு. அதை எடுத்து வந்து நம்ம ஸ்ரீ கிட்ட கொடுக்க, நம்ம ஸ்ரீமே வந்துட்டு சரி ஓகே வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு நேரம் வந்து கார் எடுக்க போகிறாரு. நம்ம ஸ்ரீ வந்துட்டு இல்லை நான் ட்ரைவ் பண்ணுறேன், நீ ரிலாக்ஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீயை வந்து கேட்குறேன். நம்ம ஹோபியுமே வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்ரீ கையில் வந்துட்டு கீயை வந்து கொடுத்துட்டு அவர் போயிட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உட்காந்துறாரு. பேக் சைடோட திங்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ரீ வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு அப்படி ஹோபி தான் அப்படி ஸ்ரீ வந்து அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஸ்ரீ ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. லைட்டாக ஒரு மெலடியான ஒரு சாங் மட்டும் ப்ளே ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஸ்ரீ வந்து ஹோபியை பார்த்துட்டு ஏன்னாச்சு ஏன் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை எத்தனை வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம், இந்த எத்தனை வருஷத்தில் ஒரு டைம் கூட நீ என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணதில்லை, என்னை திட்டினதில்லை, ஏன் என்கிட்ட சண்டை கூட போட்டதில்லையே ஏன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா, தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் ஒன்று, உன்னோட சைலன்ஸ் கூட நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து ஸ்ரீ அப்படியே ஒரு கண்ணால் பார்க்க, ஆமாம் நீ கோவம் நல்லா படுவ, ஆனால் என்ன ஆர்குமெண்ட் பண்ண மாட்டேன், சண்டை போட மாட்டேன், உன்னோட சைலன்ஸ் இருக்குல்ல, ஐயோ அப்பா சத்தியமாக சொல்கிறேன், நீ என்னை கொலை பண்ணால் கூட நான் தாங்கிப்பேன், ஆனால் உன்னோட சைலன்ஸ் இருக்குல்ல, நீ கோவப்படும் போது என்னால் சத்தியமாக அதை ஏற்றுக்கவே முடியாது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஹோபி வந்து சொல்ல டக்குனு ஸ்ரீ வந்து சிரிச்சிட்றாங்க. இந்த ஸ்மைல், இந்த வந்து சைலன்ஸ், இந்த ரெண்டும் மட்டும்தான் என்னோட ஸ்ரீயோட ஐடென்டிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கணத்தை மட்டும் பிடிச்சி லைட்டாக வந்துட்டு கிள்ளி வந்துட்டு கிஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து கிஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஸ்ரீயுமே சிரிச்சிட்டு நேராக வந்து வீட்டுக்கிட்ட போயிட்டு வண்டி நிற்குது. நம்ம வந்து ஹோபியுமே சரி உள்ளவா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட நம்ம ஸ்ரீயுமே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி கூட உள்ள வராங்க. நம்ம வந்து ஹோபியோட வந்து கோட் வந்து நம்ம ஸ்ரீ கிட்ட தான் இருக்குது. நம்ம வந்து ஹோபி வந்து அவரோட திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து ஸ்ரீ வந்தோடனே அவ்வளோதான், அவங்க அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. அவங்க ஹோபியோட அப்பா அம்மாவுக்கு அம்மா வந்துட்டு, அம்மா என்ன நீ இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, நீ இப்போ தான் வரியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கூப்பிட்டு வாமா வெல்கம் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போய் வராங்க. நீ ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்ருக்க மாட்டேன், டி வாடா முதல் போய் கையை மட்டும் கழுவிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுமே போயிட்டு நம்ம ஹோபியுமே கையெல்லாம் கழுவிட்டு வந்து உட்காராங்க. டைம் டேபிள் உட்காந்துருக்காங்க. நம்ம ஸ்ரீ வந்துட்டு, அம்மா நான் ஆல்ரெடி வந்துட்டு சாப்பிட்டுட்டேன், ஸோ அதனால வந்துட்டு எனக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த டெசர்ட் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகேம்மா நீ வந்து டெசர்ட்டை மட்டும் சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு டெசர்ட் வந்து கொடுக்குறாங்க. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஹோபியோட அப்பா தான், ஏமா இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, நீ வெளியே தங்கிட்டு இருக்க, இங்கே வந்து தங்கலாம்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹோபியோட அப்பா கேட்க, இல்லைப்பா இருக்கட்டும், ஸோ ஒர்க்காக வந்திருக்கோம்ல, ஸோ அதனால தான் நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் வெளியவே தங்கியிருக்கோம், பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, எனிவேஸ் என்ன ஆனாலும் சரி, உனக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் உனக்கு என்ன வேணும்னாலும் இங்கே நீ வந்துட்டு எனக்கு கால் பண்ணிடலனா, ஆன்ட்டி கால் பண்ணிடலனா, ஹோபிக்கு யாருக்காவது கால் பண்ணு, ஸோ நாங்கள் ஏதாவது பண்ணுறோம், எங்கே வந்து உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஹோபியோட அப்பா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஸ்ரீகிட்ட. ஸ்ரீமே வந்துட்டு யா ஷியோர் அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அம்மா எங்கள் சிஸ்டரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியை பார்த்து கேட்க, அவளா இன்னைக்கு வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொன்னால், ஸோ 2 days ஆகும் அவள் வீட்டுக்கு வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஹோபி சொல்ல, ஓ ப்ராக்டிஸா, ஸோ அப்போ வரலையா அவள் இன்னும் அப்படின்ற மாதிரி கேட்க, நேற்று வீட்டில் தான் இருந்தா, ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் போய் நான் தான் ட்ராப் பண்ணிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பிகாஸ் வந்து ஹோபிக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஐடல் ஆகணும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய கனவு. அந்த ஐடலுக்காக வந்துட்டு அவங்க வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க எப்போயாவது வீக்கெண்ட் ஒன்ஸ், அதுவும் வந்துட்டு ஒரு 1 day அந்த மாதிரி தான் வந்து ஸ்டே பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாலாம் வீட்டில் இருக்க மாட்டாங்க. ப்ராக்டிஸு சம்திங் அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால அவங்க வரவே மாட்டாங்க. ஸோ லாஸ்ட் டைம் தான் வந்துட்டு போனதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஹோபி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, அவளை வந்து மீட் பண்ண வந்துட்டு டைம் இருந்துச்சுன்னா சொல்லு, நானும் வந்து மீட் பண்ணுறேன் ஹோபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோபி கிட்ட சொல்லுவோம். கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ரீ கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ஒரு மாதிரி அழகாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படியே வந்துட்டு நம்ம வந்து சுகா சைடு காமிச்சோம் அப்படின்னா சுகா வந்து டைம் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா நோட் பண்ணுறாரு, என்னாச்சுடா ஏன் ஒரு மாதிரி இருக்கா, இல்லைப்பா இன்னைக்கு காலையில் வந்துட்டு
நான் வந்து மிஸ்டர் வெங்க்கு வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்துட்டு இப்படிலாம் ஒன்றும் இல்லை தைரியம் வந்துட்டு நான் நிறைய சொன்னேன். ஆனால் எனக்கே ஒரு மாதிரி டவுனாக இருக்கப்போ இங்கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசினாப்பா, இன்னமும் தெரியல அவள் சொன்னது கரெக்டு தானே, ஸோ வந்து டைம் கொடுக்கணும்லப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து சுகா வந்து சொல்ல சுகாவோட அப்பா கிட்ட சுகாவோட அப்பாவுமே வந்துட்டு சின்னதாக ஸ்மெல் பண்ணிட்டு இதை தாண்டா நானும் உன்ட்ட நேத்திருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் காதலே வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் சின்னதாக ஸ்மெல் பண்ணுறாரு. அப்படி இல்லைப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல வர புரியுது சரி ஓகே நீ ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு போய் தூங்கு, நீ இந்த ப்ராப்ளம் வந்ததுலேருந்து ஒழுங்காக நீ தூங்கவே மாட்டுற சுகா, என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, இது மட்டும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கா. நம்ம வந்து சுகாமி ஐயோ அப்பா நீங்கள் வந்து அம்மா கிட்டலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியுமா 1 ஹவருக்கு 1 டைம் என்னோட ரூமுக்கு வேற வந்து பார்த்துட்டு போகிறாங்க, நான் தூங்குறேனான்னு சொல்லிட்டு ஏன்னா அம்மா அப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. கரெக்டாக அவங்க அம்மாவுமே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டு இந்தடா இதையும் சாப்பிடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஃபுட்டு வச்சுட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு போதும், நான் ஆல்ரெடி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன், என்ன ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன், நீ வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு சாப்பிட்றதே இல்லை, இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு சாப்பிட்டு போனேன், மதியானம் சாப்பிட்டேன்னு கூட எனக்கு தெரியலடா, ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து ஃபுட்டை வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து அப்பா தான் அது சரி நீ மதியானம் சாப்பிட்லன்றதுக்காகவே ஃபுட்டை எவ்வளோ வச்சுட்ருக்கா, நீ ஒழுங்காக தூங்கலைன்னு சொன்னேன்னு வச்சுக்குவேன், மடியில் போட்டு தாளாட்டிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஐயோ அப்பா கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா என்னடா ஏதோ ஒரு பொண்ணுன்னு சொல்லி காதில் இருந்துச்சு, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா. அம்மா அது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டாஃப் புதுசாக வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல 4 கேர்ள்ஸு, அதில் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா ஃப்ரெண்ட் ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கா. ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு பேசணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரிடா, இது வரைக்கும் யாரையும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டே வந்தது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் யார்டான்னு கேட்டால் என்னோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவேன், அட்லீஸ்ட் இனிமேல்னாச்சும் ஒரு ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு சிரிப்பு தான் வருது. அது என்னமோ கரெக்டாக ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரும் எங்கேயும் கூப்பிட்டு போய் வந்து நிறுத்திடுற, ஆனால் உண்மையாகவே உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ரொம்ப பாவம்டா, நாங்கன்ற போய் சகிச்சிட்ருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே வந்துட்டு நம்ம ஆரம் சைடு கொஞ்சம் அப்படின்னா ஆரம் ரொம்ப டென்ஷனாக வீட்டுக்கு போகிறாரு. இப்போ இல்லை யாருக்கிட்ட ஹாஸ்பிட்டல் வந்தேன்னு தெரியல, எனக்கு டென்ஷன் ஆக்கிட்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கட்டுப்பிளே வராரு. வந்துட்டு பார்த்தா வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு வாரம் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுட் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே கூப்பிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு 9:30 இருக்கும், கரெக்டாக 9:30 தான் வீட்டுக்கு வருவார் போல இருக்க ஆரம்பி. கரெக்டாக ஃபுட்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வாடா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைம்மா நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கட்டுப்பில் போயிட்டு கௌஷில் உட்கார. அவங்க அம்மாவுக்கு ஷாக்கு, என்ன சாப்பிட்டுட்டியோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஆரம் வந்து ஃபுல்லாக வந்துட்டு வெளியவே சாப்பிட மாட்டார். இன்னைக்கு ஒரு நாள் ஆர்டர் போட்டு சாப்பிட்லான்னா நோம்மா உங்கள் கையில் சாப்பிட்ணும், எனக்கு வெளியே சாப்பிட்ட மாதிரி இருக்காதுமா, எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப டயர்டாகவே இருந்தாலுமே அவங்க அம்மா தான் குக் பண்ணி தருவாங்க. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம் வந்து வெளியே சாப்பிட்டு வந்துட்டான்னு சொன்னோன்னே அவங்களுக்கு அவ்வளோதான் ஷாக்கு. வேகமாக போயிட்டு ஆரம் நீ இப்போ என்ன சொன்னேன், வெளியே சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கா. மா வெளியெல்லாம் சாப்பிடல, ஒருத்தி இருக்காமா அவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, என்னடா சொல்கிற, அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட லவ் பண்ணுறேன்னு சொன்னாலா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கா. ஆமாம்மா அவள் என்னை டென்ஷன் ஏற்றிட்டா தெரியுமா, அம்மா நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணதானு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிக்க போதே ஸ்ட்ரைக்காக கேட்குறாரு. இல்லைடா உன்னை போய் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறால, அப்போ அந்த பொண்ணுக்கு எவ்வளோ தாராள மனசு இருக்கணும், அதனால கேட்டேன்டா. தாராள மனசா அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, இல்லைடா வெளியே சாப்பிட மாட்டேன், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸே இல்லை, தனியாகவே சுற்றிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் உனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாதேடா, அப்படி இருக்க உன்னை ஒரு பொண்ணு லவ் பண்ணுறானுங்கும் போது அப்போ அவள் ரொம்ப பெரிய ஆள் தானே, ரொம்ப நல்ல மனசு தானே அவளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியல, நான் எவ்வளோ பெரிய வந்து ஹாஸ்பிட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் என்னம்மா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக சொல்லிட்டு இருக்கீங்க, நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அவங்க தேவையே கிடையாது, அதெல்லாம் டைம் வேஸ்ட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, தயவு செஞ்சு உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணான்னு சொல்லு, ஃப்ரெண்ட்ஸு டைம் வேஸ்ட்டுன்னு மட்டும் சொல்லாதடா, அவங்க அப்பா காதில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ உனக்கு கொண்டுருவார் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப பெருசு, ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே அவங்க அப்பாவுக்கு. ஆனால் அப்படியே ஆப்போசிட் வந்து ஃப்ரெண்ட்ஸே இல்லை அவருக்கு. இது வரைக்கும் ஸ்கூல் படிச்சிருக்கா, காலேஜ் படிச்சிருக்காரு, ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்காரு, ஹாஸ்பிட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. நான் இப்போ மேரேஜ் ப்ராசஸே எடுக்க போகிறாங்க அந்த மாதிரி இருக்குது. பட் இப்போ வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. நம்ம ஷுகாக்கு எப்படி வந்து ஷுகா வந்து அவங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் நம்ம ஆரம் அப்படியே ஆப்போசிட், ஃப்ரெண்ட்ஸே இல்லை, அவங்க அப்பா அம்மா கூட எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை, ஜஸ்ட் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்பா அம்மானா ரொம்ப க்ளோஸ்லியாக இருப்பாங்க, ஸோ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க. பட் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம ஷுகா கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னுவாங்க. அப்படி நம்ம வந்து ஹோபி சைடு காமிச்சு அப்படின்னா ஹோபியோட ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்ம கேர்ள்ஸ் 4 பேர், அதாவது 3 பேர், ஸ்ரீ வந்துட்டு லவர் அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஜின் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜின்னுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா ரொம்ப க்ளோஸு, அதை விட தம்பிக்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறது பேசுகிறது அந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸே வந்து அவங்க பிரதர் தான், அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ வந்து நம்ம
வந்துட்டு இருக்கும். நம்ம வந்துட்டு ஆரம் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கோம் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு இவனை வச்சுட்டு மாறி இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த பொண்ணு பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. நம்ம ஆரம்பம் சரியான டென்ஷன் ஆகுது. ஏன்னா அந்த பொண்ணு பாவமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டுப்பில் தான் வந்துட்டு இருக்கார் ஆரம்பு. ஓகே காசு இந்த பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டா.